கடகராசியை எடுத்துக்கொள்வோம். இது நாள் வரைக்கும் நிறைய இடங்களில் பலம் இழந்தன்னா அடி வாங்கின அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அதிலும் குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனைகள், இந்த மாதிரி வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத ஆனால் எந்நேரமும் மனதை உறுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை இது நாள் வரை கடகராசிக்காரர்கள் சந்தித்தார்கள். இந்த சனி பயிற்சிக்கு பிறகு இந்த தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய காலகட்டம், இனி அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி, இதெல்லாம் வரிசையாக இவர்களுக்கு குட் நியூஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறது. லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் பாதகஸ்தானமாக இருந்தாலும் சுபாவத்தில் சுபக்கிரகம், அவர்தான் சுகஸ்தானாதிபதி. லாபத்தில் ஆட்சி பலம், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ், நினைத்த காரியத்தில் வெற்றி. எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ, அதுவும் சாதாரணமாக வந்தேன் போனேன் நானும் கச்சேரிக்கு வந்தேங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு லக்ஸரியாக, ஒரு கம்ஃபர்ட்டாக, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, ஒரு ரொம்பவும் ஹைஜீனிக்காக, ஒரு ஹை கிளாஸாக, அதே நேரத்தில் உல்லாச பிரியர்களாக இருந்தால் அந்த விஷயம் உல்லாசமாகவும் இவர்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த சித்திரை மாதத்தில் ஏற்படும். மாணவர்களை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எதை படிக்கணும், எதை நம்ம தேர்வு செஞ்சு அதுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் எடுத்துக்கிட்டால் நமக்கு தொழில் அமையும், வாழ்க்கை அமையும், அதனால் வாய்ப்புகள் வரும், வேலை கிடைக்கும், இப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் தெளிவாகி தேவையில்லாமல் இந்த டிஸ்டர்பன்ஸிலிருந்து அவர்கள் விலகி விடுவார்கள். கவனமாக இருக்கக்கூடியது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குருங்கிற ஒரே ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சித்திரை மாதத்துக்கு உண்டான பலன்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். சித்திரை மாதம் மேஷ ராசி மண்டலத்தில் சூரியன் உச்சம். இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் அதே மேஷத்தில் ஆட்சி, சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி, கிரகங்கள் வரிசையாக வருகிறது. கடகத்தில் சந்திரன் வரக்கூடிய காலகட்டத்தில் கிரக மாளிகா யோகம் என்ற ஒரு அரிதான சுப யோகம் என்பது வர இருக்கிறது. எனவே இந்த கிரகங்களின் தாக்கம் உங்களது ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்ற பலன்களையும், பிறகு இந்த கிரக நிலைகளுக்கு உண்டான மாற்றங்களையும் இப்பொழுது விவரமான காண்போம். கடகராசியை எடுத்துக்கொள்வோம். இது நாள் வரைக்கும் நிறைய இடங்களில் பலம் இழந்தன்னா அடி வாங்கின அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அதிலும் குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனைகள், இந்த மாதிரி வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத ஆனால் எந்நேரமும் மனதை உறுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை இது நாள் வரை கடகராசிக்காரர்கள் சந்தித்தார்கள். இந்த சனி பயிற்சிக்கு பிறகு இந்த தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய காலகட்டம், இனி அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி, இதெல்லாம் வரிசையாக இவர்களுக்கு குட் நியூஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இவங்களுக்கு என்ன ஒரு பிரமாதமான ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இது நாள் வரை கை கெட்டினது, இதோ வருது அதோ வருது, இப்போ வருது அப்போ வருது அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் அந்த பொருளோ அந்த விஷயமோ இவர்களிடம் வந்து சேரவில்லை. ஆனால் இனி அந்த விஷயங்கள் இவர்களுக்கு கை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் 2 கிரகங்கள் திக்பலம். அதில் சூரியன் அப்படிங்கிறவர் உச்சம், செவ்வாய்ங்கிறவர் ஆட்சி. இதில் சூரியன்கிறது இவர்களுக்கு சம்பாத்திய காரகன், வருமானத்தை கொடுக்கக்கூடிய தனகாரகன். அப்போது அந்த தனம் அப்படிங்கிறது இவர்களுக்கு உச்சத்தில் இருக்குது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வார்த்தைகளால் வருமானம், அதே மாதிரி இவங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், வாடகைக்கு ஆள் வரல, அதை விற்கிறதுக்கு ஆள் வரல, வாங்கிறதுக்கு ஆள் வரல, இதிலெல்லாம் இவர்களுக்கு சும்மா ஆள் வந்தது, லாபம் வந்தது அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் ஒரு நல்ல ப்ராஃபிட், நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன்,
புதன் சூரிய புத ஆதிபத்தியமாக வரப்போவதனால், சார் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை இது நாள் வரை வைத்திருந்தேன், அதற்குண்டான ஒரு அபிவிருத்தி எனக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ, அந்த புத்திசாலித்தனத்துக்குண்டான நன்மதிப்பு, பாராட்டு அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, தொழிலில் ஒரு அபிவிருத்தி, ஒரு டெவலப்மெண்ட்டு, ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு ப்ரொமோஷன், இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். இப்போ நிறைய பிரச்சனைகள் இவர்களுக்கு தீருகிறது. லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் பாதகஸ்தானமாக இருந்தாலும் சுபாவத்தில் சுபக்கிரகம், அவர்தான் சுகஸ்தானாதிபதி. லாபத்தில் ஆட்சி பலம், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ், நினைத்த காரியத்தில் வெற்றி, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ, அதுவும் சாதாரணமாக வந்தேன் போனேன் நானும் கச்சேரிக்கு வந்தேங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு லக்ஸரியாக, ஒரு கம்ஃபர்ட்டாக, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, ஒரு ரொம்பவும் ஹைஜீனிக்காக, ஒரு ஹை கிளாஸாக, அதே நேரத்தில் உல்லாச பிரியர்களாக இருந்தால் அந்த விஷயம் உல்லாசமாகவும் இவர்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த சித்திரை மாதத்தில் ஏற்படும். பெரிய குட் நியூஸ் என்னன்னா, செவ்வாய் இது நாள் வரை சனி என்ற கிரகத்துடன் சேர்ந்திருந்தார். அவர் அந்த சாத்தானிலிருந்து விடுபட போகிறார். அப்போ என்ன ஆகும்னா, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஏன் ஈவன் லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயம், லைஃப் பார்ட்னருக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு இணக்கமான விஷயங்கள், சிஸ்டர் பிரதர்ஸுக்கும் லைஃப் பார்ட்னருக்கும் நடுவில் ஏற்பட்ட பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், இதனால் நம்மளுடைய அப்பாவுக்கு ஏற்பட்ட நிறைய டென்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு அப்படிங்கிறதே, ஒரு மைனஸ் இல்லை அப்படிங்கிறதே ஒரு பிரமாதமான ப்ளஸ் பாயிண்ட்டாக கடகராசிக்காரர்கள் இந்த சித்திரை மாதத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார். அப்போது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகணும்னு நினைத்தாலும், அது எந்த விஷயமாக வேணாலும் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், முதலீடாக இருக்கலாம், கடைசி நேரத்தில் அவர் மனம் திரும்பி விடுவார். இதெல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாகத்தான் வருகிறது. கடகராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய 7ஆம் அதிபதியை செவ்வாய் விலக போகிறது. பொதுவாக கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆட்சி பலம், இதெல்லாமே இந்த தமிழ் மாதம் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாட்களுக்குள் உங்களுடைய கணவனுக்கு, உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நீங்கள் கேரண்டியாக எடுத்துக்கொள்ளலாம். மாணவர்களை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எதை படிக்கணும், எதை நம்ம தேர்வு செஞ்சு அதுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் எடுத்துக்கிட்டால் நமக்கு தொழில் அமையும், வாழ்க்கை அமையும், அதனால் வாய்ப்புகள் வரும், வேலை கிடைக்கும், இப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் தெளிவாகி தேவையில்லாமல் இந்த டிஸ்டர்பன்ஸிலிருந்து அவர்கள் விலகி விடுவார்கள். கவனமாக இருக்கக்கூடியது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குருங்கிற ஒரே ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான். அதனால் என்னன்னா, நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது, இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது கொஞ்சம் உங்களை கூடுதல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 2ஆம் இடத்துல கேதுங்கிறதுனால இதனால் வரை நாம் நிறைய இடங்களில் பேசி கோட்டை விட்டு விட்டோம். இனி பேசாமல் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா கடகராசிக்காரர்கள் இந்த சித்திரை மாதத்தில் நல்ல வெயில் அடித்தாலும் சரி முத்திரை பதிப்பார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பாக வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, ரிஷிகள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு, இதெல்லாம் ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நாம் இது நேரம் வரை பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக மாற்றங்களை எடுத்துக்கொண்டால், இந்த சித்திரை மாதம் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களில், அதாவது ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறப்போகிறார், ரிஷபத்துக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். 31/4, அதாவது ஏப்ரல் மாதத்தின் கடைசி, புதன் மீனராசி மண்டலத்திலிருந்து மேஷராசி மண்டலத்தில் வந்து சூரிய புத ஆதிபத்தியமாக மாறுகிறார்.
11/5, அதாவது மே மாதம் 11ஆம் தேதி. இது நாள் வரை சாட்டர்ன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கன்ஜஷனில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் என்ற கிரகம் மேஷராசியில் வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறார். நிறைய இந்த வெளிவட்டார பிரச்சனைகள், இந்த வெளியூர்களில் நடக்கக்கூடிய இந்த போர் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டங்களில் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டு மக்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வரும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. சார், நீங்கள் சொன்ன பலன் எல்லாமே நல்லா தானே சார் இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கே என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அதாவது சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற போகிறார். இது சில பேருக்கு அமலா யோகமாகவும் சில பேருக்கு மாளவிகா யோகமாகவும் வரப்போகிறது. சுண்டி இழுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு அது இழுக்குமா, இல்லை உங்களை போட்டு நன்றாக இருக்குமா, உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்பதை அடுத்த பதிவில் வெகு சீக்கிரத்தில் வெளியிடப் போகிறோம். எனவே நீங்கள் எங்களுடன் இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.